நவீன விஞ்ஞான வளர்ச்சியில் நமக்கு முக்கியமான ஒரு கருவியாக காணப்படுவது இப்போ வந்து செல்ஃபோன் தாங்க. மொபைல் ஃபோன் வீட்டில் இருந்துட்டு என்ன செய்ய முடியும், உலகத்தில் உள்ள மொத்த நம்மளுடைய உறவுகளோடு என்ன செய்ய முடியும், காண்டாக்ட் பண்ண முடியும், தொடர்பு கொண்டு பேச முடியும், நேரடியாக பார்க்க முடியும். இப்போது என்ன, பிறப்பு முதல் இறப்பு செய்திகள் வரை என்ன செய்கிறாங்கன்னா செல்ஃபோன்லே எல்லாமே என்ன செய்கிறாங்க, டைரெக்டாக பார்க்குறாங்க, லைவாக பார்க்குறாங்க, வாட்ஸ்அப்பில் பார்க்குறாங்க. எல்லாமே நமக்கு ரொம்ப மிக மிக பயனுள்ள ஒன்று செல்ஃபோனு. செல்ஃபோன் இல்லாமல் வாழ முடியாது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு நம்ம நவீன உலகத்தில் என்ன தள்ளப்பட்டிருக்கிறோம். செல்ஃபோன் எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறதா, இல்லை, என்ன தீமைகள், அதை பற்றி தாங்க ஒரு சின்ன அலசல் புலசல். நாங்கள் வீடியோவில் போகலாம். ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் சோலை செல்வி. நம்ம இந்தியாவில் செல்ஃபோன் மொபைல் ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கு எண்ணிக்கை வந்து 70 கோடிங்க. அப்படின்னு சொன்னால் நம்ம போடுற ஒரு ஷார்ட்ஸு 1 கோடி 10 லட்சம் 1000 100 பேர் கூட பார்க்க மாட்டாங்களா? கண்டிப்பாக பார்ப்பாங்க. இந்த நம்ம வீடியோவுக்கு பின்னாடி நம்ம வீடியோ வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறது யூடியூப் தரப்பில் நம்ம வீடியோவுக்கு வந்து எந்த விதமான இதுவும் பண்ண மாட்டாங்க. யூடியூப் நமக்கு நன்மை தான் விளைவிக்கும். யூடியூப் தரப்புலேருந்து நமக்கு எந்த விதமான தீமையும் விளைவிக்க மாட்டாங்க. நம்ம ஜிமெயில் ஐடியை பின்னால் இருந்தே அலைதோ கொஞ்சம் போல். இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து ஐடி வெளியில் தெரியும், பார்த்துடுங்க நம்ம என்ன ஐடியில் இருக்கணும். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை பார்த்த உடனே என்ன செய்கிறோன்னு சொன்னால், அந்த பிள்ளையா இப்போ வந்து அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து ஹேக் பண்ணுறது. இப்போ யூடியூப்பில் வந்து நம்ம ஐடி தெரியும் கரெக்டாக. இப்போ யூடியூப்பில் வந்து அந்த ஐடியா வந்து ஹேக் பண்ணுறது, ஹேக் பண்ணிவிட்டு அதோட கேராப்பில் வச்சுட்டு அப்புறம் வாட்ஸ்அப்பில் நம்ம சென்ட் பண்ணுற ஃபோட்டோஸ் எல்லாம் முதல்ல என்ன பண்ணுவோம்னு சொன்னால் ஜிமெயில் ஐடியை வந்து லாக் பண்ணுதோம். நம்முடைய மொபைல் நம்பர் கிடைச்ச உடனே இப்போ என்ன செய்திருக்காங்கன்னா நம்மளுடைய ஜிமெயில் ஐடியும் கண்டுபிடிக்கிறவங்க பார்த்துடுங்க. அதுக்குள்ளே நவீன உலகத்தில் டெக்னிக்கல் என்ன செய்துட்டு வளர்ந்துட்டு பார்த்துடுங்க. நம்ம நம்பர் தெரிஞ்சாலே போதும், இப்போ ஜிமெயில் ஐடியும் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஜிமெயில் ஐடியை நம்மளுடைய ஜிமெயில் ஐடியில் வந்து இருந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஐடியை பார்த்தோன்னே இன்ஸ்டாகிராம் ஐடியை ஹேக் பண்ணி லாக் பண்ணியது. அப்புறமா யூடியூப்பில் வந்து அந்த யூடியூப்பில் வந்து நம்ம இருக்கிற ஐடியா வந்து தெரியும் வெளியில், இந்த ஐடியில் இருக்கிறத பார்த்தோன்னா அதில் வந்து ஹேக் பண்ணி அதை லாக் பண்ணியது. இப்படிப்பட்ட மோசமான செயல்களை செய்துட்டு வராங்க. அதனால தான் என்ன செய்கிறாங்க, கூகுள் நிறுவனமும் வந்து இப்படி எக்ஸ் வலைத்தளம் அதில் எல்லாம் என்ன செய்யுது, தவறான வழியில் சிலவங்க வந்து நியூஸை பரப்புறது, நியூஸை சொல்கிறது, இதையெல்லாம் வச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு நாட்டினுடைய மொத்த எக்ஸ் வலைத்தளத்தையும் வந்து முடக்கிட்டாங்க. ஏன் முடக்குறாங்கன்னா தேவையில்லாமல் முடக்கிறது தேவையில்லை பார்த்துடுங்க. இந்த ஃபேக் ஐடி வரக்கூடாது. ஃபேக் ஐடி இல்லாமல் எல்லாமே ஒரிஜினல் ஐடியில் இருக்கணும். அதுவும் ஒரு ஆளுக்கு ஒரு ஜிமெயில் மட்டும் கொடுக்கணும். அந்த ஜிமெயில் ஐடியில் அந்த ஆள் தான் இருக்கும்படியாக என்ன செய்யணும், ஒவ்வொரு வேர்ல்டு ஃபுல்லாகவே என்ன உள்ள நாடுகள் அனைத்திலும் நம்ம ஃபோட்டோவோட பதிவு செய்யணும். அது அந்த ஜிமெயில் ஐடியில் யார் இருக்காங்கன்னு சொல்லி ஃபோட்டோவோட கூகுளில் வந்து பதிவு செய்யணும். ஒவ்வொரு நிறுவனங்களையும் இங்கே வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாடுகள்லேயும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் என்ன செய்யணும், வந்து அவங்களுடைய நிறுவனத்தை வந்து இங்கே ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி அந்த நிறுவனங்கள் வாயிலாக தான் என்ன செய்யணும், ஜிமெயில் ஐடி பெறப்பட்டு ஒவ்வொரு